நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் ஏதோடு இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தந்த நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் பிடிக்கல, தெளிவா, மனநிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து இந்திய தமிழ் நண்பர்கள் குழு சார்பாக இந்த குழுவின் மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில 12 வாக்குறுதிகளை நாம எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு காலையில இந்த வாக்குறுதிகளை எடுத்து பார்க்கிற நேரத்துல நீலவிநாயகம் அமைதி, நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும் அப்படின்றது 3வது வாக்குறுதியாக போட்டுக்கு. நான் வாக்குறுதிகளை எடுத்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் திரும்ப 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 படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே பயங்கர குழப்பமா போயிடுச்சு. ஆங்கிலத்துல 3வது வாக்குறுதியாக we will comprehend the word serenity அப்படின்னு போட்டிருக்கு. 4வது ப்ராமிஸாக we will know peace அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல அமைதி, நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இப்போ அமைதி, நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும் அப்படின்றது பார்த்தோம்னா ப்ராமிஸாக வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் நாம் வருந்தி உழைத்தால், அதாவது வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரும் வழிகளை சகித்துக் கொண்டு பாதி தூரம் சகித்துக் கொண்டு சரியான வழியில பயணித்தா பாதி தூரம் செல்லும் முன்பே ஆச்சரியப்படுவோம் அப்படின்றத முதல் வாக்குறுதியாக எடுத்துதான் 12 வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையில பார்த்தா முதல் வாக்குறுதியாக we are going to know a new freedom and happiness அப்படின்றத முதல் வாக்குறுதியாக எடுத்தால், 2வது வாக்குறுதி we will not regret for the past and nor wish to shut the door on it அப்படின்றது 2வது வாக்குறுதினா, 3வது வாக்குறுதி we will comprehend the word serenity அப்படின்ற வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு புரியும். 4வது ப்ராமிஸ் we will know peace, நாம் அமைதி அறிந்து கொள்வோம். 5வது ப்ராமிஸ் no matter how far we have gone down, we will see how our experience can benefit others. நாம் எவ்வளவுதான் கீழே போய் விட்டிருந்தாலும் நம்முடைய அனுபவம் பிறருக்கு எப்படி நன்மை தருவதாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். 6 the feeling of uselessness and self pity will disappear. நாம ஒன்றுக்கு உபயோகம் இல்லை என்ற உணர்வும் பச்சாதாபமும் மறையும். 7 we will lose interest in selfish things and gain interest in our fellows. தன்னல காரியங்களில் ஈடுபாடு இருக்காது, நம்முடைய சக மனிதர்கள் மீது அக்கறை உண்டாகும். 8 self seeking will slip away. தன்னலத்தை நாடும் குணம் அகன்றுவிடும். 9 our whole attitude and outlook upon life will change. வாழ்க்கை பற்றிய நம்முடைய அந்த கண்ணோட்டம், மனப்பான்மை முற்றிலுமாக மாற்றம் அடையும். 10 fear of people and economic insecurity will leave us. மனிதர்களை குறித்த பயம், பொருளாதார பாதுகாப்பு இல்லை என்கிற பயம் நம்மை விட்டு அகலும். 11 we will intuitively know how to handle situations which used to baffle us. நம்மை திகைக்க வைத்த நிகழ்வுகளை எப்படி கையாள்வது என்பதை உள்ளுணர்வால் அறிந்து கொள்வோம். இது 11. 12 we will suddenly realize that God is doing for us what we could not do for ourselves அப்படின்னு 12வது ப்ராமிஸ் போட்டிருக்கு. இந்த வரிசையில பார்த்தா 3வது ப்ராமிஸ் we will comprehend the word serenity அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா தமிழ்ல இன்னைக்கு நீலவிநாயகம் எல்லாரும் கொடுக்கிறது அமைதி, நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும் அப்படின்னு பார்த்தா கடைசி 11 ப்ராமிஸ் தான் வரும். நான் யோசிச்சு பார்த்தேன். நான் இங்கிலீஷ் புக் படியே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ் புக்ல 3rd ப்ராமிஸ் we will comprehend the word serenity. we will comprehend the word serenity. அதுதான் 3வது வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது. we will comprehend the word serenity. comprehend அப்படின்னா என்ன அர்த்தம்? comprehend அப்படி என்றால் அந்த ஆங்கில வார்த்தைக்கு முழுமையாக புரிந்து கொள்தல், முழுமையாக உணர்ந்து கொள்தல், முழுமையாக தெரிந்து கொள்தல், கிரகித்துக் கொள்தல். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் நம்முடைய ரத்தத்துல கலந்து போயிடுறது.
ஆழமான, அதாவது அந்த செர்னிட்டி அப்படின்ற வார்த்தையுடைய ஆழமான தகவல்களை என்னுடைய மனசுக்குள்ளார ஏற்றுக்கொண்டு புரிஞ்சு கொள்றது தான் காம்ப்ரஹெண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த ப்ராமிஸ் என்ன சொல்லுது? செர்னிட்டி அப்படின்ற வார்த்தையை குறித்த அர்த்தத்தை நாம முழுமையாக புரிந்து கொள்வோம் அப்படின்னு இன்னைக்கு ப்ராமிஸ் சொல்லுவோம். இது நீலவிநாயகம் போட்டிருக்கிற ப்ராமிஸுக்கு வேற வருது. ஏன்னா அது அடுத்த ப்ராமிஸ் தான் நாம மன அமைதியை அறிந்து கொள்வோம் என்பது 4வது ப்ராமிஸா தான் வருது. மன அமைதியை புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால நாம செர்னிட்டிய உணர ஆரம்பிப்போம். உண்மையிலேயே இந்த செர்னிட்டி அப்படின்ற வார்த்தை ரொம்ப குழப்பப்படுத்தக்கூடிய வார்த்தை. எல்லாரும் கேட்டோம்னா செர்னிட்டி அப்படின்ற வார்த்தையை அமைதி பிரார்த்தனை, சாந்தி பிரார்த்தனை அப்படின்னா அதை சொல்றாங்க. செர்னிட்டி என்றால் அமைதி, சாந்தி அப்படின்ற அர்த்தம் தான் சொல்றாங்க. அதாவது நான் சரினா இருக்கிறதுடைய விளைவுதான் அமைதி, சாந்தி. அப்ப செரினிட்டி அமைதி, நிம்மதிக்கு முன்னால வரக்கூடிய மனநிலை. அதனாலதான் இந்த செரினிட்டி பிரேயரை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற நேரத்துல மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் அப்படின்னு செரினிட்டிக்கு மனப்பக்குவம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம செரினிட்டி பிரேயர்ல டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறோம். We will comprehend the meaning of the word serenity. இது ஒரு ப்ராமிஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. We will comprehend the word serenity. இந்த செரினிட்டி அப்படின்ற வார்த்தையுடைய முழுமையான அர்த்தத்தை நாம புரிந்து கொள்வோம். இப்ப செரினிட்டினா என்ன? செரினிட்டினா என்ன? மனப்பக்குவம், மனசலனமற்ற தன்மை. சலனமற்ற தன்மையை தொடர்ந்து வர்றதுதான் மன அமைதி, சாந்தி, நிம்மதி, நிறைவு. இதெல்லாம் உனக்கு மனம் பக்குவமே படல, சலனமற்ற மனநிலையை நீ அடையல அப்படின்னா இங்கிருந்து போய் நம்ம சாந்திய தேடுறது, அமைதியை தேடுறது, நிம்மதியை தேடுறது. ஸோ இந்த ப்ராமிஸ் we will comprehend the word serenity அப்படின்றது நான் 3வது ப்ராமிஸாக நான் எடுத்துக்கொள்றேன். அதைத்தான் இன்னைக்கு நான் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். We will comprehend the word serenity. அதுதான் 3வது ப்ராமிஸ். We will comprehend the word serenity. காம்ப்ரஹென்ஷன்னா முழுமையாக புரிந்து கொள்றது, கிரகித்துக் கொள்றது, அது ரத்தத்தோட கலந்து போயிடுறது. நான் வந்த புதுசுல சேர்ந்து ஒரு 10-15 நாள் ஆகிற நேரத்துல என்னுடைய மூத்த நண்பர் பார்வதிநாதன் ஒரு நண்பர், அவர் இப்ப இறந்து போயிட்டாரு, அதனால அவர் பேரை சொல்றேன். அந்த பார்வதிநாதன்ற நண்பர், இறைவனுடைய சேர்ந்த நண்பர், அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்தாரு. பிரார்த்தனை அப்படின்ற புத்தகம். அதை நான் தமிழாக்கம் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பிரார்த்தனை சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் நம்மளுடைய செரினிட்டி பிரேயரை பத்திய தமிழாக்கத்தை செரினிட்டி பிரேயர் பத்திய ஒரு ஆங்கிலத்துல விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. நான் அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கேன், பிரார்த்தனை என்ற புத்தகமாக. அந்த புத்தகத்துல அவர் செரினிட்டினா என்ன அப்படின்றத பத்தி முழுமையா சொல்றாரு. சோ நான் புரிந்து கொள்றது, மறுபடியும் நான் சொல்றேன், இங்க நான் சொல்றதெல்லாம் என்னுடைய கருத்து தான், இது ஏஐடைய கருத்து கிடையாது. பில்டபிள்யூ அவர்கள் ஆஸ்பிசிசி புக்ல எழுதின மாதிரி நான் ஒரு குடிநோயாளி. ஒரு குடிநோயாளியுடைய முழுமையற்ற தன்மை அவனுடைய பகிர்வுல இருக்குன்ற மாதிரி நான் எனக்கு புரிஞ்சதுதான் பேசுறேனே ஒழிஞ்சு இதுதான் ஏஐடைய கருத்துன்னு தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கடைசியில கலந்தாய்வு நேரத்துல நீங்க ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா 5-10 நிமிஷம் கேட்கலாம். ஆனா என்னுடைய புரிதலை தான் நான் பண்றேன். என்னுடைய புரிதல் செரினிட்டி என்றால் மனப்பக்குவம், செரினிட்டி என்றால் மனசலனமற்ற தன்மை. எப்ப நீ மனசலனமற்ற தன்மைய நீ உணர வர்றியோ அன்னைக்குதான் உனக்கு நிம்மதியை நோக்கி அடுத்தபடியே இருக்க முடியும். ஏன்னா நிம்மதி அப்படின்றது அமைதியை நாம புரிந்து கொள்வோம் என்பது 4வது வாக்குறுதி. அப்ப ஏன் நம்ம சலனம் அடைகிறோம், ஏன் நமக்கு மனம் பக்குவப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய கடந்த காலம் நம்ம மேல மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை.
ஒருவன் தன்னுடைய கடந்த கால நினைவுகளை மாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது பேராசிரியருடைய எண்ணம். நடக்கிறதே கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு இந்த பிரச்சனை குறித்த ஆழம் குறித்த அறிவு இருக்குமாயின் அவன் சரியான திசையில் செலுத்தப்பட்ட பிரார்த்தனையின் மூலம் தேர்நிதி அடையலாம் அப்படின்னு சுவாமிஜி அந்த அந்த புக்ல எழுதியிருந்தாரு. அதைத்தான் நான் நினைவு கூறணும். So we will comprehend the word serenity. சத்தியமா நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் எல்கேஜில இருந்து நான் படிச்சேன். ஆனா எனக்கு இந்த செரினிட்டி, சொப்ரைட்டி, இந்த வேர்டெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. செரினிட்டினா என்ன? இங்கிட்டும் அங்கிட்டும் அலபாயிர மனசு இல்லாம ஒரு சலனம் இல்லாத ஒரு மனநிலையத்தான் செரினிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த செரினிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மனப்பக்குவம், வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதி, நிம்மதி அப்படிலாம் நமக்கு தெரிய வரும். அது அடுத்த ப்ராமிஸ். நம்முடைய கடந்த காலம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத கூட ஏற்றுக்கொள்ளவே தெரியல எனக்கு. கடந்த காலத்தில் நினைக்கிறப்ப எல்லாம் அப்படியே உள்ள தடுமாறுறேன், குமுறுறேன். ஒரு எல்லையுடைய தனி மனிதனாகிய நான், எனக்கு அந்த டெர்மினிட்டியே இல்லை. தொலைமைக்கு வர்ற நேரத்துல எல்லாம் இல்ல. இப்ப நான் கடவுள்கிட்ட என்ன கேட்கிறேன்? டெர்மினிட்டியை கேட்கிறேன், மனப்பக்குவத்தை கேட்கிறேன். ஒரு எல்லையுடைய தனி மனிதன் ஆகிய நான் பிரார்த்தனை என்னும் செயலின் மூலமாக இறையர் பேராட்டின் உதவியையும் இறையர் பேராட்டின் அருளையும் கேட்கின்றேன். நான் விருப்பப்பட்டு கேட்கறதுனால நான் ஒரு செயல் செய்யறேன், பிரார்த்தனை என்ற செயலை செய்யறேன். இந்த பிரார்த்தனை என்ற செயலை செய்யும் போது கடவுளுடைய அருளை கேட்பதோடு எனக்கு நானே சில ஆலோசனைகளை சொல்லிக் கொள்றேன். தனிமையில தியானத்துல அமர்ந்து கடவுள்கிட்ட நான் கேட்கிறேன், பாருப்பா நான் எல்லா விஷயத்தையும் செய்யறேன். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய வழிகளை சகித்து கொண்டு சரியான பாதையில தொடர்ந்து பயணிச்சா உனக்கு மனப்பக்குவப்படும், உன்னுடைய மனம் பக்குவப்படும், உன்னுடைய மனசுல உள்ள அந்த உணர்வு தடுமாற்றங்கள் ஒரு எல்லைக்கு மீறி போகாது. இது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஆனா பக்குவப்படும், உணர்வு தடுமாற்றங்கள் ஒரு எல்லையை தாண்டி போகாது. இறைவா எனக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கூடியது, செரினிட்டியை கூடியது. இந்த செரினிட்டி இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? மாற்ற முடியாத இதை ஏற்றுக்கொள்ளணும். அத 2வது பிராமிஸ்லயே சொல்லிட்டாங்க, கடந்த காலத்தை குறித்து நான் வருத்தப்பட மாட்டோம், அதை மூடி மறைக்க நினைக்க மாட்டோம். இப்போ கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்றப்ப, உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்றப்ப, அதை மூடி மறைக்காம நினைக்கிறப்ப நம்மளுக்குள்ளார ஏற்படக்கூடிய மனநிலை, அதுதான் மனப்பக்குவம். என்னுடைய குழந்தை பருவத்தை என்னால மாத்த முடியாது, என்னுடைய அப்பா அம்மாவை என்னால மாத்த முடியாது, என்னுடைய கடந்த காலத்தின் சிறு நிகழ்வையோ என்னால மாற்றவே முடியாது. செஞ்சதுதான், நான் பேசுனதுதான், அறையில கொட்டின பால் அள்ள முடியாது, பேசுனதுதான். என் வாழ்க்கையில நடந்து முடிந்து விட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இனி என்னால மாத்த முடியாது. நடந்தவைதான், அவை குறித்து என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த அடிப்படையில பாக்குற நேரத்துல நான் வருத்தப்பட ஒண்ணுமே கிடையாது. நான் மனம் முடிஞ்சு போய் கொந்தளிச்சுக்கிட்டு இந்த நினைவு நாயகம் சொன்ன மாதிரி எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக புட்டிச்சு உள்ள போட்டு பொங்கி போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அதுக்கு எந்த காரணமும் கிடையாதுல்ல. என்னுடைய கடந்த கால நிகழ்ச்சிகளுக்கான கவலைகளை நான் விட்டு விடுவேன். அப்பதான் எனக்கு அந்த செரினிட்டி அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் கிடைக்கும். தாழ்மையான உள்ளத்தோடு நன்றியோடு என்னுடைய கடந்த கால நினைவுகள் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ற இடத்துல ரொம்ப ஆழமாக சொல்றாங்க. இது ஒரு வாக்குறுதியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. You will comprehend the word serenity.
மனப்பக்குவம் என்றால் என்ன, மனச்சலனமற்ற தன்மை என்றால் என்ன அப்படின்ற வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் உனக்கு புரியும். எப்ப புரியும்? கடந்த காலத்தை உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொண்டால் உனக்கு மனப்பக்குவப்படும். என்னுடைய குருஜி கிட்ட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டாரு. இங்க பாருப்பா, மனப்பக்குவம் 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 சொல்றோமே, செரினிட்டின்னு சொல்றோமே, செரினிட்டினா என்ன? செரினிட்டினா என்ன? அவர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாரு. இந்த பாருப்பா, மாத்த முடியாததை ஏத்துக்கொள்றதுனால மனப்பக்குவம் வருமா, இல்ல மனப்பக்குவம் வந்ததுக்கு அப்புறமாக மாற்ற முடியாதது நீ ஏத்துக்குவியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. என்ன முட்டையில இருந்து கோழி வந்தா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டால்தான் மனப்பக்குவம் வரும். ஐயா எனக்கு தான் மனப்பக்குவம் இல்லையே, எனக்கு தான் மனப்பக்குவம் இல்லையே. இப்ப மனப்பக்குவம் வந்தாதானே மாற்ற முடியாததை நான் ஏற்றுக்கொள்வேன். தெரிஞ்சுட்டு இல்லைன்னா என்னால கடந்த காலத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேறவாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ஏற்றுக்கொண்டாதான் மனப்பக்குவம் வரும். அந்த கேள்விக்கு எனக்கு விட புரியவே இல்லை, விட புரியவே இல்லை. மாற்ற முடியாது ஏற்றுக்கொண்டால் உனக்கு மனப்பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பியா, அல்லது மனப்பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்வியா? இந்த பிராமிஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில சொன்னார். ரொம்ப அழகான ஒரு பதில சொன்னார். ரொம்ப அழகான பதில், ரொம்ப அழகான பதில். கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் சரிதான், எதை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி. கேட்டதும் கொடுப்பவன். கேட்ட உடனே கொடுத்துருவாரு, கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஆனா எப்படின்னா எல்லாவற்றையும் ஒரு விதை வடிவத்துலதான் கொடுப்பாரு. நான் மனப்பக்குவத்தை கேட்கிறேன், செரினிட்டியை கேட்கிறேன், அல்லனமற்ற தன்மையை கேட்கிறேன் அப்படின்னா மனப்பக்குவம் என்ற விதையை என் மனசுல விதைச்சிடுவாரு. மனுஷன் இறைவன் விதைச்ச விதைய வளர்க்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. ஒரு விதை விதைச்சிருச்சுடான்னா அந்த விதை வளர்றதுக்கு தண்ணி தேவை. இறைவன் விதைச்சிட்டாரு கேட்ட உடனே. செயல் ஒன்றே மந்திர சொல். செயல்களால இறைவன் விதைச்ச விதையை நான் வளர்க்கணும், செரினிட்டியை நான் வளர்க்கணும். அர்த்தம் இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி என்னுடைய குருஜி என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு உதாரணமாக ஒண்ணும் சொன்னாரு. உதாரணமா ஒண்ணு சொன்னாரு. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே கடவுள்கிட்ட போய், ஆண்டவா ஆண்டவா இன்னைக்கு ஒரு நாள் என்னை குடிக்காம வச்சிரு அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னை குடிக்காம வச்சிரு அப்படின்னு. உடனே என்னை குடிக்காம இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சோப்ரைட்டி அப்படின்ற விதைய எனக்குள்ளார விதைச்சிடுறாரு. நான் கேட்டேன், நான் தான் கேட்டேன். முழுமையான மனசோட தாழ்மையோட கேட்டேன். எனக்குள்ளார விதைச்சிட்டாரு. காலையில 6 மணிக்கு பிரேயர் பண்ணு. 9 மணி ஆன உடனே உள்ளுக்குள்ளார ஒரு மனசலனம் உண்டாகுது. செரினிட்டி கெட்டு போகுது. செரினிட்டி கெட்டு போன உடனே திடீர்னு சரி கடவுள் நம்மகிட்ட கேட்டது கடவுள் வேலை செய்யறாரா இல்லையான்னு சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு போய் சாராய கடையில போய் ஒரு 100 ரூபாய் பணத்தை நீட்டி ஒரு 1/4 பாட்டில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சாராய கடை ஓனர் இல்ல 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 கடவுள் என்கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு சாராய பாட்டில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் உனக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போறானா? பணத்தை வாங்கி கல்லாப்பட்டியில போட்டுட்டு 1/4 பாட்டில் தூக்கி என் கையில கொடுத்துருவான். கொடுத்த உடனே நான் என்ன நினைச்சேன், கடவுளே எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு அப்படின்னு. இதுதான மனப்பக்குவம் இல்லாத நிலை. கடவுள்கிட்ட நான் ஒண்ணு கேட்டேன்னா நான் கேட்டதை அவர் உடனே கொடுத்துருவாரு, விதை வடிவத்தை கொடுத்துருவாரு. அந்த விதைய என்னுடைய செயல்கள் என்ற தண்ணீரால ஊத்தி 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 அந்த செரினிட்டியை வளர்க்க வேண்டியது இப்ப என்னுடைய பொறுப்பு. சொபிரிட்டியை கேட்டேன்னா சொபிரிட்டியை விதைச்சிடுறாரு, சொபிரிட்டியை வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடவுள் வளர்க்க மாட்டாரு, கடவுள் கொடுக்க மட்டும் தான் செய்வாரு. செயல்பட்டு வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கருத்து இப்ப இந்த பிராமிஸ்ல உனக்கு புரிய வரும். எப்ப வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் உருவாகும் வலிகளை தொடர்ந்து சகித்து கொண்டு சரியான பாதையில பயணிச்சேன்னா உனக்கு மனப்பக்குவப்படும். மனசலனமற்ற தன்மையை நீ அடைவ. மனசலனமற்ற தன்மைன்னா என்னன்றது உனக்கு புரியும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு நம்மளுடைய பிராமிஸாக நமக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப
ரொம்ப ஆழமான கருத்து, ரொம்ப ஆழமான கருத்து. என்னால மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் மாற்றக்கூடியதை மாற்றக்கூடிய துணிச்சலை என்னால பெற்றுக்கொள்ள முடியும். சோ மனப்பக்குவத்துக்கும் துணிச்சலுக்கும் ஞானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. மனப்பக்குவப்படலைன்னா உனக்கு துணிச்சல் கிடைக்காது. துணிச்சல் இல்லைன்னா உனக்கு ஞானம் உள்ள மனுஷனா நீ செயல்பட மாட்ட. என்னால மாற்றக்கூடிய விஷயங்கள் பல உண்டு. அவற்றை என்னால் சரிப்படுத்தி வாழ முடியும். அவற்றை மாற்றுவதற்கான உறுதி எப்ப கிடைக்கும்? மனப்பக்குவப்பட்டாதானே கிடைக்கும். மனப்பக்குவப்படாம நான் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே உள்ள உட்கார்ந்துட்டு புலம்பி தெரிஞ்சுட்டே இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? So, மாற்ற முடியாததை மாற்றுவதற்கு இனி என்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டேன். அந்த காலம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, செத்து போச்சு. செத்து போனது உயிர்ப்பிக்க முடியாது. போன பிராமிஸ்ல ரொம்ப டீடைல்டா லென்த்தியா பார்த்தோம். கடந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளணும். நிகழ்காலத்தை மாற்ற முடியும், அதுக்கு துணிச்சல் வேணும். எதிர்காலத்தை பகுத்தறிறதுக்கு ஞானம் வேணும். இதேதான் மறுபடியும் அந்த ஞானத்துக்கு அடிப்படை உனக்கு செரினிட்டி அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் புரியணும். செரினிட்டியோட விளைவுதான் சாந்தி, செரினிட்டியோட விளைவுதான் அமைதி. சோ நீ மன சலனம் இல்லாம அலப்பாயாம உள்ள நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீ கடந்த காலத்தை பக்குவத்தோட ஏற்றுக்கொள்ளணும். மாற்ற முடியாததற்கும் மாற்றக்கூடியதற்கும் இடையில் உள்ள பாகுபாட்டை அறிவது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு ஞானம் தேவை. இப்போ நான் மன பக்குவத்தையும் துணிச்சலையும் ஞானத்தையும் நான் கேட்கிறேன். இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இக்கணம் நடைபெறும் நிகழ்வுகளுக்காக மட்டுமே நான் விழித்திருக்கிறேன், உயிருடன் நிற்கிறேன். இக்கணம் மட்டுமே விழித்திருக்கிறேன். கணத்துக்கு கணம் நான் அக்கணத்தை பற்றி அறிந்திருப்பது மட்டும் மாறுவதே இல்லை. நான் நிகழும் இக்கணத்தை பற்றி அறிந்திருப்பது என்னை சார்ந்த மாறாத நிலையான உண்மை. நான் தெளிவுடன் இருப்பது அது மாற்றம் அடைவதே கிடையாது. எல்லாருக்குமே இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அப்ப எப்ப தடுமாற்றம் அடையுது? கடந்த காலம் வேறாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குத்தனமான எண்ணம் வந்தது உடனே மனப்பக்குவம் கெட்டு போயிடுது, குழப்பம் வந்துடுது. கடந்த காலத்துல நேர்ந்துச்சு ஏதோ ஒரு நினைவு வந்த உடனே நான் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்காலம், நான் இக்கணம் பற்றி அறிந்திருப்பது தனித்தன்மை வாய்ந்தது. பொருட்கள் மாறுகின்றன, வார்த்தைகள் மாறுகின்றன. இக்கணத்தில் பேசப்படும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ வாக்கியமோ ஒலியோ அல்லது ஒரு பொருளோ மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் இந்த கணத்தில் இதைத்தான் அறிய வேண்டும் என்பது என்னுடைய கையில கிடையாது. எல்லாரும் நினைச்சு வந்திருப்பீங்க அமைதி நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும் அப்படின்றத பத்தி பேசுவோம். இங்க என்னடான்னா மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், இவர் வேற என்னத்தையோ பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் இக்கணம் இதை அறியணும்ன்றது என் கையில இல்ல, இதை இறைவன் தீர்மானிக்கிறாரு. இக்கணத்தில் பேசப்படும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ வாக்கியமோ ஒலியோ அல்லது அதன் பொருளோ மாறுகின்றது. நான் இக்கணத்தில் இதைத்தான் அறிய வேண்டும் என்பது என்னுடைய கையில இல்ல. நான் அறியக்கூடிய நிகழ்காலமாக இருப்பதால் அறிகின்றேன். என் நினைவுகளை அழித்து விட்டால் நான் அறியக்கூடிய நிகழ்காலம் மட்டும்தானே. சோ பிரச்சனை என்னன்னா என்னுடைய மனசுடைய நினைவுல கடந்த காலம் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் எனக்கு மன பக்குவமே பட மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சரிதான் சரித்திரத்தையே பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா சரித்திரம் பேசுறதுதான் எனக்கு ஒரு மாதிரி கிக்கா இருக்கு, போதையா இருக்கு. நான் இக்கணம் அறிந்திருப்பது தனித்தன்மை வாய்ந்ததுன்றது எனக்கு புரியவே இல்லை. நான் இக்கணத்தில் இதைத்தான் அறிய வேண்டும் என்பது என் கையில் இல்லை. நான் அறியக்கூடிய நிகழ்காலமாக இருப்பதால் அறிகின்றேன். என்னுடைய நினைவுகளை அழித்து விட்டால் நான் அறியக்கூடிய ஒரு நிகழ்காலம் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு சொல்றாங்க. இதுதான் இந்த பிராமிஸுடைய உச்சகட்டம். I will comprehend the word serenity. மனப்பக்குவம், மனசலனமற்ற தன்மை அப்படின்ற வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் எனக்கு புரியும். ஒரு எல்லையுடைய மனமும் 5 புலன்களும் ஒரு உடலும் கொண்ட தனி மனிதன் ஆகிய நான் என்ன சரி பல பாத்திரங்களை எடுத்துக்கொள்றேன். ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, ஒரு மாமாவாக, நண்பனாக, முதலாளியாக, தொழிலாளியாக, இப்படி பல பாத்திரங்களை நான் எடுத்துக்கிறேன்.
எல்லா பாத்திரங்களும் என்னால் ஏற்று செய்யப்படுகின்றன. நான் என்னுடைய அப்பாவை எண்ணும் போது என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரு மகன். என்னுடைய நண்பனை எண்ணும் போது நான் அவனுக்கு ஒரு நண்பன். அப்ப ஒரு நண்பனாக மாற அப்பாவுடைய இடத்துல என்னுடைய நண்பனை வச்சுக்கொள்றேன். ஒரு கணவனாக மாற அந்தந்த நேரத்துல என்னுடைய ரோல் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா கடவுள்கிட்ட என்னுடைய உறவு முறை அப்படி அல்ல. ஒரு தனி மனிதனாக அடிப்படையில நான் கடவுளோடு எப்பவுமே சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இந்த உறவை நான் உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி நான் கடவுளோடு சம்பந்தப்பட்டுள்ளேன் என்பது மாறவே மாறாது. பக்தன் பயபக்தியோடு செயல்படுபவன் அப்படின்ற வார்த்தையால் இந்த உறவு முறை வர்ணிக்கப்படுகின்றது. நான் ஒரு தந்தை, மகன், ஒரு தொழிலாளி, முதலாளி, இந்த பாத்திரங்களை ஏற்கும் போது கடவுள்கிட்ட நான் கொண்டிருக்கிற அந்த மாறாத உறவு முறையாகிய அந்த பக்தன் என்ற உறவு முறை, பயபக்தியோடு செயல்படக்கூடிய பக்தன் என்ற உறவு முறை ஒரு நாள் மாறுவதே கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு செரினிட்டியே வரும். நான் என்ற தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இந்த இருக்கக்கூடிய இந்த பக்தன் என்ற உறவு முறை என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் அல்லது என்னுடைய நண்பனுக்கு எனக்கும் உள்ள உறவு முறையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது அல்ல. ஒவ்வொருத்தருக்கு கூட நாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இறைவன் கூட எனக்கு ஒரு உறவு முறை இருக்குது. அந்த உறவு முறை அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவது அப்படின்றது. ஏன் என்னால பணிந்து செயல்பட முடியல அப்படின்னா மனப்பக்குவப்படாத ஒரு நிலையில இருக்கிறதுனால என்னால பணிந்து செயல்பட முடியல. அந்த பக்குவம் அப்படின்ற வார்த்தை உனக்கு புரிய வரும். எப்ப புரிய வரும்? 10, 11, 12 முனையை செஞ்சாதான் உனக்கு புரிய வரும். இல்லாட்டி போனா மனப்பக்குவப்படவே படாது. நான் பாதி தூரம் செல்லும் என்று ஆச்சரியப்படணும். எந்த கிணறையும் பாதி கிணறு தாண்டிட்டா அப்ப நடு கிணத்துல விழுந்துரும். நான் 9 வரைக்கும் செஞ்சுட்டேன், 10, 11, 12 எனக்கு தேவையில்லை, வாக்குறுதி எல்லாம் எனக்கு நிறைவேறிடுச்சுது அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா என்னன்னு உனக்கு புரிய வராது. கடவுளுக்கும் உனக்கும் இடையிலான அந்த உறவு முறையை நீ புரிந்து கொண்டு தொடர்ந்து சுய பரிசீலனை செய்து தவறு செய்த போதெல்லாம் உடனடியாக ஒப்புக்கொண்டு கடவுள்கிட்ட உனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த தொடர்பை உணர்ந்து படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அதை படைக்கப்பட்ட நோக்கத்தின்படி வாழ்வதற்கான ஆற்றலை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஆன்மீக விழிப்புணர்வை பெற்று அந்த ஆன்மீக விழிப்புணர்வை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிச்சு கஷ்டப்படுற மனிதர்களுக்கு என்னுடைய அனுபவம் திரும்ப நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் இதெல்லாம் நிறைவேற போகுது. தெரிண்டின்ற வார்த்தை அப்பதான் உனக்கு அர்த்தமே புரியும். இறைவா எனக்கு மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவையும் இவற்றை பகுத்தறிய ஞானமும் தந்தருவாய். தெரிஞ்சுன்னா என்னன்னே தெரியல, தெரிஞ்சுன்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு சின்ன குழந்தைய போல என்கிட்ட எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. நான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில விருப்பங்கள் என் மனசுல வந்ததே கிடையாது. குடிக்கணும்ன்ற ஆசை வருது, அல்லது வேற எதையோ செய்யணும்ன்ற ஆசை வருது. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போன உடனே எனக்கு ஒரு போன் பிக்சர் பார்க்கணும்ன்ற ஆசை வருது. எங்கிருந்து வருது, எங்கிருந்து உதிக்குது எனக்கு தெரியவே இல்லை. போதிய உள்ளுணர்வும் எண்ணங்களின் விளைவுகளை பற்றிய அறிவும் என்னுடைய மனசுக்கு இல்ல. குழந்தை பருவத்திலோ அல்லது அதன் பிறகோ நடந்து முடிந்து விட்ட நிகழ்வுகளை குறித்தோ நான் எதுவும் செய்வதற்கு முடியாது அப்படின்ற எனக்கு புரியவே இல்லை. என்னுடைய கடந்த காலத்துல என்னென்னமோ நடந்து போயிடுச்சுது. அது கடந்து விட்டது, முடிஞ்சு போயிட்டது, செத்து போயிடுச்சுது. அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொண்டு இந்த மீட்டிங்ல இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். I am comprehending the meaning of the word serenity. இதை கேட்டுட்டு இருக்கேன். இருக்கிற எல்லாமே என்ன, கடந்த கால பாதையில நடந்து இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால இப்போ என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை தாழ்மை உணர்வுடன் ஏற்றுக்கொள்வேனாக. அதுக்கு பேர் தான் செரினிட்டி. எனக்கு அந்த மனப்பக்குவம் கிடைப்பதாக, அந்த செரினிட்டி கிடைப்பதாக. அப்ப செரினிட்டி இல்லைன்னா என்னால மாற்றக்கூடிய விஷயங்கள் பல உண்டு. என்னை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் என்னுடைய அணுகுமுறையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு தளர்ச்சி அடைந்திருந்தா அதை சுறுசுறுப்பாக மாற்ற முடியும். அது இறுக்கமாக இருந்தா அதை தளர்த்த முடியும். எனக்கு நேர்ந்துள்ள எவ்வித பாதிப்புகளையும் சரி செய்து கொள்ள முடியும். ஆண்டவா, உம்முடைய விருப்பப்படி நடக்கும் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் நான் ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்கு அந்த செரினிட்டினா என்னன்னு எனக்கு புரியணும்.
இல்ல அந்த செரிண்டின்ற வேர்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா செரிண்டினா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஸோ செரிண்டின்ற வேர்டை பத்தி அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்வது என்னுடைய எண்ணமாக விருப்பமாக மட்டுமாக இருந்து விடாமல் அதற்கு தேவையான முயற்சிகளையும் செய்வேனாக. அப்ப கடந்த காலத்துல என்னென்னமோ நடந்திருக்கு, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கு, பிடிச்ச விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாமே செத்து போயிடுச்சுது. இப்போ கடந்த கால நினைவுகள்ல நான் தேக்கம் அடைந்து நிற்கும் போது மனப்பக்குவம் இல்லாம அது குறிச்சே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல நிகழ்காலத்துல செயலற்ற ஒரு மனிதனாக மாறி போயிடுறேன். என்ன செயல் செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னை நானே என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளுக்கு காரணமாக்கி குற்ற உணர்வோட என்னை நானே தண்டியாது இருப்பேனாக. என்ன எனக்கு நானே பனிஷ்மெண்ட் நான் தான் கொடுத்து கொள்றேன். நடந்த முடிந்தவற்றை மாற்ற முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும்னா செரினிட்டினா என்னன்னு எனக்கு தெரியணும், அதோடைய அர்த்தம் எனக்கு புரியணும். I should comprehend the meaning of the word serenity. கடந்த காலத்துல நடந்தது குறிச்சு வருத்தமோ கவலையோ கோபமோ கலக்கமோ என்கிட்ட இருக்கக்கூடாது. கடந்த காலம் பற்றிய நினைவுகளை நான் தெளிவாக உணர்ந்து அவற்றை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் செரினிட்டி அப்படின்றத நான் புரிஞ்சு கொள்ளணும். இது எனக்குள்ள தெளிவாக இருக்கணும். இது குறிச்சு எந்த சந்தேகம் எனக்கு இருந்தேன்னா சரிதான், என்னால 10, 11, 12 போகவே முடியாது. இது குறித்து எவ்விதமான சந்தேகமும் என்னில் இல்லாது இருப்பதாக என்னால் மாற்ற முடியாது மாற்று முயற்சிகளில் ஈடுபட்டு என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்யாது இருப்பேன். முக்கால்வாசி நேரம் உட்கார்ந்து கடந்த காலத்துல நடந்ததையே போட்டு புலம்பிட்டே உட்கார்ந்து இருந்தா அதான் மாத்த முடியாது, முடிஞ்சு போச்சுலப்பா, விட்டு தொலைச்சிருத. விட முடியலையா? ஏன் விட முடியல? எனக்கு செரிஞ்சுன்னா என்னன்னே தெரியல, அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னே புரியல. தெரிஞ்சுன்னா சாந்தி, மன அமைதி, நிம்மதி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். செரினிட்டி என்றால் மனப்பக்குவம், செரினிட்டி என்றால் மன சலனமற்ற தன்மை, ஊசலாடாத மனசு, அலைப்பாயாத மனசு, இறைவா எனக்கு மாற்ற முடியாது முழுமையான பணியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கு விருப்பம் முயற்சியும் இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பகுத்தறியும் ஞானத்தையும் தந்தருமாக. நான் முன் நிகழக்கூடிய நிகழ்காலம் நான் கடந்த காலத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது. ஆனாலும் நிகழ்காலத்துல செயல்பட முடியாம கடந்த கால சரித்திரத்தையே படிச்சு அடுத்தவங்களுக்கு முன்னால என்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காகவே நான் செயல்பட்டுட்டே இருக்கேன். அன்முன் நிகழும் நிகழ்காலம் நான் கடந்த காலத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை தெளிவாக உணர்கின்றது. நிகழும் இக்கணம் அதை நான் உணர்கின்றேன். நான் நிகழ்காலத்தை அறிகின்றவன். இந்த அறிவின் வெளிச்சத்தில் நான் கண்ட கனவுகள் நிகழ்கின்றன. இப்பதான் செய்யறதுக்கான காலம். என் கனவு பொருள்கள் பல. நான் அறியும் நிகழ்காலம், நான் அறியக்கூடிய நிகழ்காலம். இப்ப நல்ல யோசிச்சு பார்ப்போம். யாராச்சும் தன்னுடைய கடந்த காலத்துடைய தண்டனைக்கு உரியவர்களாக மாறணும்னு யாராச்சும் விரும்புவாங்களா? ஒத்துமே விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்ம கடந்த காலத்துடைய கைதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த we are not able to comprehend the word serenity. அந்த செரினிட்டின்ற வார்த்தையுடைய அர்த்தமே புரிய மாறுதில்ல. சோ நான் என் கடந்த காலத்தை பிடித்து கொண்டிருந்தால் என்னால் அதை விட்டுவிட முடியும். நான் என் கடந்த காலத்தை கையில வச்சிருக்கிற ஒரு பொருளை கீழே போட்டு விடுவது போல என்னுடைய கடந்த காலத்தை நான் பிடித்து கொண்டிருந்தால் அதை போட்டு விட முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா என் கடந்த காலம் தான் என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் உதவியற்றவன் ஆகின்றேன். என் கடந்த காலம் என்னை பிடித்து கொண்டு இருக்கும் போது நானும் என் கடந்த காலமும் ஒன்றாக கலந்து விடுகின்றோம். என் கடந்த காலம் நானாக மாறி விடுகின்றது. அது என்னை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிறது. மனப்பக்குவம் இல்லாத ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நான் செயல்பட்டு இருக்கேன். புலம்புன்னு புலம்பிட்டே இருக்கிறேன். சரித்திரத்தை மட்டுமே பேசிட்டே இருக்கிறான். என்னுடைய அறியாமையாலும் குழந்தைத்தனத்தாலும் என்னை நானே காயப்படுத்தி குற்ற உணர்வால் வலியை அனுபவிக்கின்றேன். கடந்த கால நினைவுகளில் என்னை நானே கலந்து விடுகின்றேன். பல கடந்த கால நினைவுகள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவைதான் நானாக வாழ்கின்றனவே.
என் கடந்த காலத்தை விட்டுவிட முடியாமல் உதவியற்ற நிலையில இருக்கேன். ஏன்னா செரினிட்டின்ற வார்த்தையோட அர்த்தமே எனக்கு புரியவே இல்லை. செரினிட்டினா என்னன்னே தெரியல, என்னன்னே தெரியல. என்னை யாராவது பிடித்து வைத்திருந்தால் நான் அடுத்தவருடைய உதவியை நாட முடியும். ஆனால் இங்கு பிடித்து வைத்திருப்பவனும் பிடிபட்டு இருப்பவனும் பிடியும் ஒன்றாக இருக்கின்றனவே. பிடிச்சு வச்சிருக்கிறது நான் தான், பிடிபட்டு இருக்கிறவனும் நான் தான், அந்த பிடி என்ற கடந்த காலமும் நான் தான். அப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? ஸ்பான்சர்கிட்ட போய் உதவி கேட்க முடியுமா? எனவே என்னிடமே நான் உதவி கேட்க வேண்டும், அல்லது என்னை இயக்கும் இறையர் பேராற்றலிடம் உதவி கேட்க வேண்டும். உதவி கேட்கிறப்பதான் நான் மனம் பக்குவப்படவே செய்ய ஆரம்பிக்குது. இவ்விதமான உதவி கேட்பதில் ஒரு விதமான சமர்ப்பணம் அடங்கியுள்ளது. நான் உதவியற்ற நிலையில் இருக்கின்றேன் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். என்னுடைய இந்த இயலாமை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது, அதுதான் பக்குவப்பட்ட மனசை கொண்டு வருவதற்கான முதல் படி. ஆண்டவா எனக்கு மனப்பக்குவம் இல்லை, எனக்கு மனப்பக்குவத்தை கொடு. என்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் பிரார்த்தனை என்னில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி என் கடந்த கால பிடியில் இருந்து என்னை விடுவிக்கின்றது. அப்பதான் எனக்கு சரின்னா என்னன்னே புரிய வருது. சமர்ப்பணத்தில் ஏற்றுக்கொள்தல் அடங்கியுள்ளது. சமர்ப்பணத்தில் ஏற்றுக்கொள்தல் முழுமை பெறுகின்றது. சமர்ப்பணம் நான் பணதார ஆண்டவா எனக்கு மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை புடியா அப்படின்னு கேட்கிறப்ப நடக்குது. பிரார்த்தனை ஒரு யுக்தி அல்ல, அது ஒரு டெக்னிக் எல்லாம் கிடையாது. அது ஒரு செயல், அது ஒரு செயல். அந்த செயல் எப்ப என்னால என்னுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற உண்மைய நான் புரிஞ்சு கொள்ளும் போது பிறக்கின்றது அந்த பிரார்த்தனை என்ற செயல். ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஞ்சாலி கையை தூக்குற செயல் மாதிரி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, அவுத்து அம்மனமா விட்டுருவாங்க போல் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பயம் வர்ற நேரத்துல, கையை தூக்குற நேரத்துல, பிரார்த்தனை வர்ற நேரத்துல உனக்கு மனப்பக்குவம் வர ஆரம்பிக்குது. என்னுடைய இயலாமை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் பிரார்த்தனை என்னில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி என் கடந்த கால பிடியில் இருந்து என்னை விடுவிக்கின்றது. அப்பதான் எனக்கு மனப்பக்குவமே வருது. மனப்பக்குவம் என்னன்னு புரியுது. சமர்ப்பணத்தில் ஏற்றுக்கொள்தல் அடங்கியுள்ளது. சமர்ப்பணத்தில் ஏற்றுக்கொள்தல் முழுமை பெறுகின்றது. சமர்ப்பணம் நான் மனமாற பிரார்த்திக்கும் போது நிகழ்கின்றது. பிரார்த்தனை ஒரு யுக்தி அல்ல, அது ஒரு டெக்னிக் இல்ல, அது ஒரு செயல். அது எப்ப பிறகுது? இயலாமை ஏற்றுக்கொள்ளும் போது பிரார்த்தனை என்ற செயல் பிறக்கின்றது. வார்த்தைகள் முக்கியம் இல்ல. என்னால முடியல, எனக்கு மனப்பக்குவம் இல்ல, எனக்கு துணிச்சல் இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, நான் பைத்தியக்கார மாதிரி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையை பிறக்கிறது. இறைவா என்னுடைய கடந்த காலத்தை விட்டுவிட எனக்கு உதவியர்களும், என்னால் மாற்ற இயலாதை மாற்ற முயற்சிக்காது இருப்பேனாக. நான் பிறரை குற்றம் கூறும் போது என்னுடைய இயலாமை ஒப்புக்கொள்வதே இல்லை, தெரிந்தே இல்லை. அடுத்தவனை குற்றம் சொல்றப்ப அதை விட மனப்பக்குவம் இல்லாத ஒரு மனுஷன் வேற யார் இருக்க முடியும்? மனப்பக்குவம்னா என்னன்னே புரியல. நான் பிறரை குற்றம் கூறும்போது என்னுடைய இயலாமை ஒப்புக்கொள்ளவில்லை, மாற்ற இயலாததை மாற்ற முயற்சிக்கின்றேன். குற்றம் கூறுவதில் உண்மையை ஒப்புக்கொள்ளும் பக்குவம் இல்லை, அதில் மாற்ற இயலாததை மாற்றும் முயற்சி அடங்கியுள்ளது. அடுத்தவங்களை குற்றம் சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்? மாற்ற முடியாததை மாற்ற முயற்சி பண்றேன். நடக்கவே நடக்காதுல்ல. யாரையும் நான் குற்றம் கூறாது இருப்பேனாக. அப்பதான் மனப்பக்குவம்னா என்னன்றதே உனக்கு புரியும். நடந்தது எல்லாம் உண்மை, அது என்றும் உண்மையாகவே இருக்கும். அது குறிச்சு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நேற்றுக்கு வரைக்கும் குடிச்சது, கூத்தடிச்சது, எவ்வளவு படுத்து உருண்டது, வச்சது, போனது, பணத்தை தொலைச்சது எல்லாமே உண்மை. அது என்றென்றும் உண்மையாக மட்டுமே இருக்கும். அது குறித்து என்னால ஒண்ணும் செய்ய இயலாது. ஆனா அது குறிச்சு வர்ற உள்ளுக்குள்ளார ஒரு ரிசன்மெண்ட் உண்டாயிடுது, ஒரு வெறுப்பு உண்டாயிடுது, ஒரு மனக்கசப்பு உண்டாயிடுது. அது வேண்டாம். அதுதான் மனப்பக்குவம், அதுதான் செரினிட்டி. செரினிட்டின்ற வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இறைவா மாற்ற இயலாதை மாற்ற முயற்சிக்காது இருப்பேனாக. என்னுடைய எந்த ஆசையை நிறைவேற்றும் விருப்பம் இந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய விருப்பம் எனக்கு இருக்கதாக. செரினிட்டிங்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியணும், 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 புரியணும். புரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆசை எனக்குள்ளார ஆழமாக இருக்கணும். என்னால மாற்றக்கூடியதை மாற்ற தேவையான முயற்சிகளை நான் செய்வேனாக. மாற்றக்கூடியதற்கும் மாற்ற இயலாததற்கும் இடையில் எந்த வகையான சந்தேகமும் என்னால் எனக்குள்ளார் இல்லாமல் இருப்பதாக. இறைவா வா, அந்த பிரார்த்திக்கிற மனப்பக்குவம், செரினிட்டி, அலைப்பாயாத தன்மை. எந்த நிகழ்ச்சியும் எல்லா மனுஷனும் அவன் நினைச்ச மாதிரி ஒருத்தனுக்குமே நடக்கவே நடக்காது. என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை என்ற நிச்சயமற்ற தன்மையும் என் இயலாமையும் உணரும் போது நான் என்ன பண்றேன்? மனசு அலபாய ஆரம்பிக்குது. செரினிட்டி இல்ல. அப்பதான் நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவா மனசு இப்படி அலப்பாயுதே,
எனக்கு கொஞ்சம் உதவி செய்யப்பா, என்னுடைய ஆசைகளும் என்னுடைய விருப்பங்களும் நிறைவேறும் என்பது நிச்சயமற்றது. என்னுடைய பலத்திற்கும் என்னுடைய மன உறுதிக்கும் நான் எடுக்கும் முயற்சிகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. சாதாரண மனுஷன் நானு. எனக்கு ஓரளவுதான் மனப்பக்குவம் உண்டு, ஓரளவுதான் பலம் உண்டு. எனது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையிலும் சரி முழு சுதந்திரம்லாம் ஃபுல்லஸ்டா நான் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய சுதந்திரம் யாருக்கு இருக்கு? அப்ப நான் இதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக புரிஞ்சு கொள்றப்ப நான் எனக்குள்ளார பக்குவப்பட ஆரம்பிக்கிறேன். இந்த பக்குவம் தான் நான் மன முதிர்ச்சி அடைந்து வருகின்றேன் என்பதை வெளிக்காட்டுகின்றது. மேலும் மன முதிர்ச்சியையும் கிருபையையும் கண்ணுக்கு புலப்படாத, நேரில் அறிய முடியாத, ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய அந்த இறையர் பேராற்றத்தை கேட்கிறேன். என்னுடைய துயரங்கள், என்னுடைய மனக்கலக்கங்கள், என்னுடைய கோபம், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நான் மனமடைந்து போகும் நிலைக்கு என்னை கொண்டு போயிருது. ஏன் வருது? செரெனிட்டின்ற வேர்டுடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சு கொள்ளாய். Since you are not able to comprehend the word serenity, உனக்கு இது வருது. அப்ப காம்ப்ரஹெண்ட் the word serenity, செரெனிட்டின்ற வார்த்தையுடைய முழுமையான அர்த்தத்தை கிரகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 10, 11, 12 செஞ்சா மட்டும்தான் அதை கிரகிச்சு கொள்ள முடியும். இல்லாட்டி போனா நடக்கவே நடக்காது. அதனாலதான் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வழிகளை சகித்து கொண்டு நீ தொடர்ந்து பாடுபட்டா கொஞ்ச தூரம் போறதுக்கு முன்னால 10, 11, 12 உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு செய்ய முயற்சி பண்ற நேரத்துல உனக்கு அந்த செரெனிட்டி ஆண்டவன் கொடுப்பான். நான் பல விஷயங்களை குறை கூறியிருக்கிறேன். இன்றைக்கும் குறை சொல்லாத மனுஷன் இருக்காங்களா? எத்தனையோ விஷயங்கள் நான் குறை சொல்லி இருக்கிறேன். மனிதர்கள், சூழ்நிலைகள், நேரம், இடம், சமுதாயம், இப்படி பல விஷயங்களை என்னுடைய நிலைமைக்கு காரணம் என கருதி இருந்துள்ளேன். ஆனால் அவை அனைத்தும் இன்று நான் பிரார்த்திக்கும் நிலைக்கு என்னை கொண்டு வந்துள்ளன அப்படின்னு பார்த்தா என்னுடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா சரி. நான் யாரையும் குறை கூறக்கூடாது, என்ன கூட நான் குறை சொல்லக்கூடாது. மாற்ற முடியாத என்னுடைய கடந்த காலத்தை முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் அடையணும். இது 10, 11, 12 செஞ்சாதான் வரும். என்னுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டு தேவையான ஞானம் பெற நான் உழைப்பேனாக. என்னுடைய தனி வாழ்வில் மேலும் கொஞ்சம் ஒழுக்கத்தை கொண்டு வர என்னால முடியும். இதற்கு தேவையான முயற்சிகளை செய்ய என்னால முடியும். இறைவா, நான் மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கு தேவையான விருப்பத்தையும் முயற்சியையும் பெறுவேனாக. நான் மாற்றக்கூடியதற்கு மாற்ற இயலாததையும் இன்னதென்று பகுத்தறிவேனாக. பல நேரங்கள்ல எனக்கு இந்த செரெனிட்டி பிரேயர் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த செரெனிட்டின்ற வார்த்தையோட அர்த்தமே புரியாம நான் பாட்டுக்கு 100கணக்கான தடவை சொல்லிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், என்ன முடியும்? பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில மாற்ற முடியாது, மாற்ற முயன்று என்னுடைய நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்து கொண்டிருக்கேன். ஏன் சரித்திரம் பேசிட்டே அலைஞ்சிட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு முன்னால நான் பெரியவன் அப்படின்னு என்னைய காட்டிக்கிறதுக்காகவே முயற்சி பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன். சோர்ந்து போயிடுறேன். எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்ப்பா. சோர்ந்து போய் விடுகின்றேன். என்னுடைய விருப்பம், சக்தியும், முயற்சியும், திறமையும் தீர்ந்து போய் விடுகின்றன. என்ன பண்ணனாலும் சரிதான். நீ எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரிதான், நாளைக்கு உனக்கு ஓட்டு போட போறதே கிடையாது எவனும். சோர்ந்து போயிடுறேன். எனவே நான் விஸ்டம் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. செரெனிட்டிக்கும் கரேஜுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியணும். நான் மாற்ற விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்து யோசிச்சு ஒண்ணு பட்டியல் போட்டு பார்ப்பேங்க. எனக்கு செரெனிட்டியா இல்ல, ஏன் எனக்கு மனப்பக்குவமே இல்லை அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலியில பிறந்திருக்க பதிலாக அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம். என்னுடைய அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களா பிறந்திருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வேற வகையான படிப்பை படிச்சிருக்கலாம். என்னுடைய மனைவி வேற ஒரு வகையான குவாலிபிகேஷன் உள்ளவங்களாக இருந்திருக்கலாம். நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயே ஏஐக்கு வந்திருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒழுக்க முடியவனாக முன்னாலேயே மாறி இருக்கலாம். நான் இந்த குறிப்பிட்ட ஸ்பான்சரை சந்திக்காது இருந்திருக்கலாம். நான் இந்த குறிப்பிட்ட செயலை செய்யாது இருந்திருக்கலாம். அல்லது இந்த குறிப்பிட்ட செயலை கொஞ்சம் முன்னாலேயே நான் செஞ்சிருக்கலாம். நான் இந்த இன்னும் பல திறமைகளும் பட்டங்களும் பெற்றவனாக இருந்திருக்கலாம். நான் என்னுடைய ஜாதகப்படி கடக ராசியில பிறந்ததுக்கு பதிலாக மகர ராசியில பிறந்திருக்கலாம். நான் ஒரு பொம்பளையா பிறந்திருக்கலாம், அல்லது நான் ஒரு ஆம்பளையா பிறந்திருக்கலாம். என்னென்ன ஆசைகள், பல ஆசைகள்.
எல்லாமே மனசு உள்ளார கிடந்து குழப்பக்கூடிய ஆசைகள், எவ்வளவு வெறுப்புகள், எவ்வளவு தேவையற்ற பயனற்ற ஆசைகள். இறைவா, அப்பவுமே இல்ல, என்னன்னே புரியல. இதை நுணுக்கமாக உணர்ந்து அந்த ஆசைகளின் பயனற்ற தன்மையை நான் உணர்வேனாக, நான் அவைகளை விட்டுவிட எனக்கு உதவும். என்ற வார்த்தையை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு உதவும். சென்றின்ற வார்த்தை நீ எப்ப புரிஞ்சு கொள்வ? 10, 11, 12 செஞ்சாதான் உனக்கு சென்றின்ற வார்த்தையே புரியும். இல்லாட்டி போனா பேசிக்கிட்டே இருப்ப, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்ப. ஒரு தனி மனிதனாக என்னுடைய கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்டவனாக என்னை நான் பார்க்கின்றேன். கடந்த காலம் என்னை பிடித்து வைத்துக் கொண்டு இன்றைய மனநிலையை நிர்ணயம் செய்யும் உண்மையை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். அது பேர் தானே செரினிட்டி. நான் ஒரு தனி மனிதனாக என்னுடைய கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப கடந்த காலம் என்னை பிடித்துக் கொண்டு என்னுடைய இன்றைய மனநிலையை நிர்ணயம் செய்யும் உண்மையை மனசார ஒப்புக்கொள்றதுக்கு பேர் தானே செரினிட்டி. அதுக்கு பேர் தானே மனப்பக்குவம். நான் என் கடந்த காலத்தின் கைதியாக வாழ்வதை காண்கின்றேன். இந்த உண்மையையும் எனது இயலாமையையும் நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். என்னால் எனக்கே உதவி செய்து கொள்ள முடிந்திருக்குமாயின் நான் இந்த பாதிப்புக்கு ஆளாக்கி ஆயிருக்க மாட்டேனே. சோர்வு, பயம், கோபம், சுய பச்சாதாபம், பொறுமையின்மை, வெறுப்பு, மன கசப்பு இவை போன்ற உணர்வுகள் நான் பாதிக்கப்பட்டிராவிட்டா எனக்கு வந்திருக்காத. ஒரு மீட்டிங்ல ஒரு கெட்ட வார்த்தையை நான் பேசுவேனா? கவனத்தை ஈர்த்து வைக்காத நான் பேசுறேன். இந்த உணர்வுகள் எனது இயலாமை எனக்கு சுட்டி காட்டுகின்றன. என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளின் நினைவு இன்றி எனக்கு ஏற்பட்டு இருக்கவே இருக்காது. எனக்கு நானே உதவி செய்து கொள்ளும் சக்தி எனக்கு இருந்திருந்தால், மனப்பக்குவத்தை என்னைக்கோ தெரிஞ்சிட்டு இருப்பேனே, எனக்கு தெரியலையே. அப்ப மனப்பக்குவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ 10, 11, 12 கட்டுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10, 11, 12 இல்லைன்னா உனக்கு தேர்ந்தின்ற வார்த்தையுடைய அர்த்தம் உனக்கு புரியவே புரியாது. நான் என்னுடைய இயலாமையை கண்டுணர்ந்து அதை ஒப்புக்கொள்ளும் போது என்னால் உதவி கேட்க முடிகின்றது. நான் உலகத்தின் பீடங்களில் நின்று அந்த உதவியை கேட்க மாட்டேன். என்னுடைய ஸ்பான்சர்ட்ட போயெல்லாம் அந்த உதவியை கேட்க மாட்டேன். அதை எத்தனையோ தடவை செஞ்சு பார்த்துட்டேன். எல்லா அறிவிற்கும் சக்திக்கும் ஆற்றலுக்கும் உறவிடமான நான் அறியும் அந்த இறையர் பேராற்றலோட உதவி கேட்கின்றேன். எனக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த கடவுளோட உதவி கேட்கின்றேன். எப்படி கேட்கின்றேன்? பிரார்த்தனையின் மூலம் இறையர் பேராற்றலுடன் நான் எனது உறவை புதுப்பித்து வளர்த்துக் கொள்கின்றேன். குழந்தையாக இருந்தப்ப என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் உதவி கேட்டேன். இப்பொழுது மனிதனான பின் எல்லாவற்றிற்கும் அடி ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறையர் பேராற்றலின் ஆற்றலை நோக்கி செல்கின்றேன். நான் கடந்த காலத்துல இவ்வளவு கேவலமா வாழ்ந்ததற்காக வெட்கப்படவில்லை, வேதனைப்படல. என்னுடைய இயலாமை ஒப்புக்கொள்கின்றேன். இதுக்கு பேர் தான் செரினிட்டி. தெளிவு தன்மைக்காகவும் மன அமைதிக்காகவும் மாற்ற முடியாத முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் பிரார்த்திக்கின்றேன். ஆண்டவா, எனக்கு செரினிட்டி வேணும், எனக்கு மனப்பக்குவம் வேணும், சலனமற்ற தன்மை வேணும். நான் ஒரு குறிப்பிடத்தக்க சூழ்நிலையோ ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ நான் தற்போது இருக்கும் சூழ்நிலைக்கு காரணமாக கழுதி குற்றம் காணும் போது, அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், யார் ஒருத்தருடைய மரணமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், என்னுடைய ராசியா இருக்கலாம், என்னுடைய ஆரோக்கியம், நான் படிச்ச கல்வி, நான் படிச்ச காலேஜ், நான் வேலை பார்க்குற இன்ஸ்டிடியூஷன், எதுவுமே காரணம் இல்ல. எனக்கு உள்ளார மனப்பக்குவம்னா என்னன்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. அதான் காரணம். மனப்பக்குவம் என்ற வார்த்தை I am not able to comprehend the real meaning of the word serenity. அதான் காரணம். நான் எதையாச்சும் ஒண்ணு குத்தம் சொல்றப்ப, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, நண்பன், முதலாளி, சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், ஏதாச்சும் ஒண்ணு நான் இருக்கிற நிலைமைக்கு குத்தமா சொன்னேன்னா எனக்கு செரினிட்டி இல்லைன்னு அர்த்தம். குற்றம் காணுதலில் உண்மையை வெறுக்கும் தன்மை அடங்கியுள்ளது. குற்றம் காணுதலில் உண்மையை மறுக்கும் தன்மை, டினையல் அடங்கியுள்ளது. ஆனால் உண்மைதான். நான் அதை மறுப்பதால் என்னுடைய செரினிட்டி தான் பாழா போகுது, குழப்பம்தான் அதிகமாகுது. சோ மாற்ற முடியாது அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு நான் யாரையும் குத்த சொல்லக்கூடாது. யாரையும் குத்த சொல்லாம இருக்கணும்னா ஒன்னே நீ மாத்திக்கொள்ளணும். ஒன்னே நீ மாத்திக்கொள்வது முழுமை பெறுவது 10, 11, 12 செயல்படுத்தும் போது நிகழ்கின்றது. மாற்ற முடியாது அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீ யாரையும் நான் குத்த சொல்லக்கூடாது. என்னை கூட நான் குத்த சொல்லக்கூடாது. நான் குறை கூறப்பட வேண்டியவன் அல்ல. என்னுடைய கடந்த காலத்தை நான்
அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே நான் ஏத்துக்கொள்றேன். இந்த நிலையில ஏன் சில மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னை ஏன் அப்படி கெட்ட வார்த்தை போட்டு கேட்டாங்க, அது அவனுடைய தலைவிதி. ஆனா குறைந்தபட்சம் இன்னைக்கு அவங்கள குறை சொல்லாம இருக்கக்கூடிய பக்குவம்னா என்னன்றதாவது எனக்கு புரியுது. நடந்தவை எல்லாம் உண்மைதான். அவைகளை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழி கிடையாது. நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உண்மை பொய்யா மாறிடுமா என்ன? எனவே குற்றம் குறை கூறாமல் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இறையர் பேராற்றிடம் கேட்பதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா செஞ்சுட்டுன்னா என்னன்னு எனக்கு சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சாந்தி பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க, என்ன சொல்றேன்னே புரிய மாட்டேங்குதே. மன முதிர்ச்சி, தெளிவு, மன பக்குவப்பட்ட நிலை. இந்த மன பக்குவப்பட்ட நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றக்கூடிய துணிச்சல் வரும். அழகா இந்த இந்த பிரார்த்தனையில சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு பல விஷயங்களை பாக்குறப்ப மன பக்குவம் வருது. பிரார்த்தனை ஒரு மனுஷனுடைய இயலாமையினால வர்றது கிடையாது. இயலாமையை ஏற்றுக்கொள்ளும் போது பிரார்த்தனை கிடைக்க ஆரம்பிக்கின்றது. இயலாமை என்னுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இல்ல. சென்னிட்டினா என்னன்னு எனக்கு புரியல. இதுதான் என்னுடைய பிரச்சனை. இதை நான் உணர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாக நான் எந்த வார்த்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணவே வேண்டாம். என்னுடைய இயலாமை ஏற்றுக்கொள்ளும் எனக்கு பக்குவம் இல்லைன்னு நான் ஏற்றுக்கிட்டேனாலே போதும், நான் பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஒழுங்காக இருந்து விட்டால் நான் பிரார்த்திக்க தேவை இருக்காது. எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்துக் கொள்வதில் தான் பிரார்த்தனை நிறைவு அடங்கி உள்ளது. எல்லாம் ஒழுங்காக இருந்து விட்டால் பிரார்த்தனை நமக்கு தேவைப்படாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மன பக்குவம் மட்டும் வந்துருச்சுதானா உனக்கு பிரார்த்தனையே தேவையில்லை. ஆனா இந்த மனப்பக்குவம் வேணும்னா பிரார்த்தனை பண்ணுனா தான் உனக்கு கிடைக்கும். மனம் அது செம்மையானா மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? மனம் பக்குவப்படுற வரைக்கும் நீ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். நான் டிக்கெட் நிற்கும் போது உதவி கேட்கக்கூடிய மனிதர்கிட்ட உதவி கேட்கிறேன். இப்ப யார்கிட்ட நம்ம உதவி கேட்கறது? எந்த மனுஷனும் எனக்கு மனப்பக்குவத்தை கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் எனக்கு துணிச்சலை கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் ஐ நெவர் கேன் கிவ் த மீனிங் ஆஃப். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரிதான், அது ஜீசஸ் புத்தரா இருந்தாலும் சரிதான், அவங்க நமக்கு வழியை தான் காட்டுவாங்க. அவங்க சொன்ன வழியில பயணிக்கிறது மூலமாக மட்டும்தான் என்னால முடியும். நான் என்னுடைய கடந்த காலத்தால பாதிக்கப்பட்டவன் என்பதை நுணுக்கமாக உணர்கின்றேன். கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில என்னுடைய எதிர்காலம் குறித்து நான் விரும்பும் கனவுகள் நிறைவேறும் என்ற எதிர்நோக்கோடு என்னால இருக்க முடியாது. எனவே கவலைப்படுகின்றேன், எச்சரிக்கையுடன் இருக்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய எதிர்காலம் குறித்து பயப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிட ஆரம்பிக்கிறேன். ஏன்? பக்குவமே இல்ல. தெரிஞ்சுன்னா என்னன்னே புரியல. அதனாலதான் இவ்வளவு நடக்குது. என்னை கடவுளின் கைகளில் ஒப்படைக்கும் போது கடவுளின் ஒழுக்கத்திற்கும் என்னை ஒப்படைக்கின்றேன். ஒழுக்கம் வேறு, கடவுள் வேறு அல்ல. எனவே இப்பொழுது கடந்த காலம் ஒழுக்கமுள்ள நிகழ்காலத்தின் ஒரு பகுதியாக மாற்றம் அடைகின்றது. மனப்பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். ஒழுக்கம் இல்லாத மனப்பக்குவப்படாத வாழ்ந்த கடந்த காலமும் மனப்பக்குவத்தோட வாழக்கூடிய நிகழ்காலத்தின் ஒரு பகுதியாக மாறிடுது. ஏன்னா அந்த பாதைதான் ஒண்ணு இங்க கொண்டாந்து சேர்த்துருக்குது. அழகா சொல்றாரு, நன்மையாக வடிவெடுத்து நன்மையாக முடியும் எல்லாமே நல்லதுதான். என்னை ஞானம் உள்ளவனாக மாற்றிய வகையிலே என்னுடைய கடந்த கால தவறுகள் கூட அர்த்தமுள்ளவர்களாக மாறிவிடுகின்றன. இதெல்லாம் இந்த ஸ்டெப் செய்யறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். என்னுடைய இயலாமை ஏற்றுக்கொள்வது ஒன்று மட்டுமே கூட ஒழுக்கத்தை நான் அடைவதற்கான அறிவதற்கான மிகப்பெரிய முயற்சி. நான் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தப்ப என்கிட்ட எந்த வகையான புரிதலும் கிடையாது. குடிச்சிட்டு இருந்த காலகட்டம் ஒண்ணுமே தெரியாது. எனக்காக வேற யாரோ தான் முடிவெடுத்தாங்க. என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், முதியவர்கள், சமுதாயத்துல பெரியவங்க கையில என்னுடைய சித்தம் இருந்தது. நான் ஒரு குழந்தையாக ஒண்ணும் செய்ய முடியாதவனாக இருந்தேன். என்னுடைய அறிவு ஒரு சிறிய எல்லைக்கு உட்பட்டு இருந்தது. பக்குவமே கிடையாது. எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் குடிச்சேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாலிபனாக குழந்தை பருவத்தில் நான் எடுத்த முடிவுகளை மாற்ற முடியாததால் என்னுடைய கடந்த காலத்தின் கைதியாக நான் மாறி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் யாரை குற்றம் சொல்றது? என்ன குற்றம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தை குற்றம் சொல்ல எனக்கு தகுதி கிடையாது.
குற்றம் கூறுவதால் என்னுடைய கடந்த காலத்தை விடாம புடிச்சிட்டு மனப்பக்குவப்படாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னால எதையுமே செய்ய முடியாம இருக்கிறது. குற்ற உணர்ச்சியை தக்க வைத்துக் கொண்டது ஒரு புறம், அதனால் ஏற்பட்ட கோபம், பயம், இதை எதிர்காலம் குறித்த பயம் இது இன்னொரு புறம். எனவே எல்லா வடிவங்களிலும் நான் எனக்குள் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடந்த கால நினைவுகளையும் உணர்வுகளையும் விட்டு ஒழித்தாக வேண்டும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? என்னன்னு எனக்கு தெரியணும். என்னன்னு எனக்கு தெரியாம செரினிட்டினா நான் மன அமைதி நீ செரினிட்டியாக செயல்படுவதால, மனப்பக்குவத்தோடு செயல்படுவதால உருவாகக்கூடிய விளைவுன்னு கூட இன்னும் புரியவே இல்லைன்னா நான் எங்க போய் முட்டிக்கிறது? அழகா இந்த இடத்துல சொல்லி தராங்க. You will comprehend the meaning of the word serenity. ஒரு நண்பர் சொன்னாரு, இது என்னடா இது, அங்க ஒண்ணு போட்டுருக்காங்க, இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க ஆக்சுவலா ஆங்கில புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 3வது ப்ராமிஸ் என்ன போட்டு கூகுள் பண்ணி பாருங்க. 12 ப்ராமிஸ் போட்டு பாருங்க. அதுல 3வது ப்ராமிஸ் we will comprehend the word serenity அப்படின்னு இருக்கும். ஆனா தமிழ்ல அதுக்கு அடுத்த வரியில வருது. அமைதி என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை நாம புரிஞ்சு கொள்வோம். இன்னைக்கு இந்த ரெண்டையும் ஒரு ப்ராமிஸை விட்டுட்டோம்னா மொத்தம் 11 ப்ராமிஸ் தான் வரும். இறைவா, ஒன்னால தவிர எனக்கு யாருமே மனப்பக்குவம்னா என்னன்னு சொல்லி தர முடியாது. என்னுடைய கான்சியன்ஸை தவிர வேற யாருமே எனக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கவே முடியாது. நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவா எனக்கு உதவி செய்யும். என்னையும் சேர்த்து யாரையும் குறை கூறாதவாறு என்னை பார்த்து கொள்ளும். எனக்கு நடந்தவற்றிற்காக என்னையை நான் குறை கூற முடியாது, அடுத்தவர்களை நான் குறை கூற முடியாது. ஏனெனில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு குறை உண்டு. மாற்ற முடியாதவற்றை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தந்துடும். மனப்பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், மனப்பக்குவம் தானா வந்துடும். குறை கூறுவதால் என்னுடைய கடந்த காலத்தை மாற்ற முயற்சிக்கின்றேன், பக்குவப்படாதது. அடுத்தவங்க குத்த சொல்லிட்டு இவனாலதான் நான் அப்படி இருக்கேன், அவனாலதான் அப்படி இருக்கேன். என்னுடைய கடந்த காலத்தை நான் மாற்ற முயற்சிக்கிறேன். இது வேறாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது எப்படி நடக்கும்? மாற்ற இயலாது அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு அளித்தரணும். மாற்றக்கூடியதை மாற்றும் அந்த துணிச்சல் எனக்கு அளித்தரணும். இப்ப இந்த இடத்துலதான் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ ஒரு நீல வானத்தை பாக்குற, அண்ணாந்து பாக்குற, அழகான நிர்மூலமான நீல வானம், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு, பிரைட்டா இருக்கு. இந்த நீல வானத்தை பாக்குறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த நீல வானம் ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கியா? அல்லது கன்னியாகுமரி பக்கத்துல போய் உட்கார்ந்து முக்கடல் சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான காட்சியை நீ பாக்குற, பிரம்மாண்டமான காட்சி. அந்த பிரம்மாண்டமான காட்சியை பாக்குறப்ப கடல் நீல நிறமாக இல்லாம ஒரு மாதிரியான பச்சை நிறமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஒரு பெரிய ஆலமரத்தை பாக்குற, வளர்ந்து தெளிச்சு நிக்கக்கூடிய பசுமையான ஆலமரத்தை பாக்குற, ஆலமரம் சிகப்பா நல்லா இருக்கும்னு என்னைக்காச்சும் மனம் நினைச்சிருக்கியா? இல்ல. அப்ப இயற்கையோடைய பல அம்சங்களை பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ சரின்னு ஆகுற. என்னன்ற உனக்கு தெரியுது. இப்ப இதே மனநிலைய உன்னுடைய கடந்த காலத்தை பாக்குறப்ப நிர்மூலமான அழகான நீலவான மாதிரி என்னுடைய கடந்த காலம் இருக்குது அப்படின்ற மனநிலை உனக்குள்ளார வந்துச்சுதானா ஆட்டோமேட்டிக்கா நிகழ்காலத்துல மாற்றக்கூடிய துணிச்சல் உனக்கு வந்துடும். எதிர்காலத்தை பகுத்தறியக்கூடிய ஞானம் வந்துடும். அதுக்கெல்லாம் யூ ஷுட் காம்ப்ரஹெண்ட் தி வேர்ட் செரெனிட்டி. முழுமையான புரிதல். செரெனிட்டினா என்னன்னு தெரியாம உனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. செரெனிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10, 11, 12 நீ கடந்து போய் அதை செய்யணும். இல்லாட்டி போனா அது நடக்கவே நடக்காது. மாற்ற இயலாது அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு அளித்தரலும் மாற்றக்கூடியதை மாற்றும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் என்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் திருப்தியின்மையையும் நான் விட்டு விடுகின்றேன். நான் கடந்து வந்தவை எல்லாம் எனக்கு நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான். நான் இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்திக்க கடந்த காலத்துடைய விளைவு தானே. இத்தனை வருடங்கள் நான் பட்ட துன்பங்கள் அனுபவித்த வழிகள் இன்று பலனளிக்க ஆரம்பித்து விட்டன. எப்ப வேர்டோடைய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா பலனளிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி போனா பலனே கிடைக்காது. என்னுடைய வலியும் என்னுடைய கடந்த காலமும் என்னை கடவுளையுமே உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பக்குவப்பட்டு நீ வந்திருக்க. இந்த பக்குவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இதுலயே நின்றுட்டு இருக்காத. சரித்திரம் பேசிட்டு அலையிறதுதான் பிரச்சனை.
என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு, சரித்திரத்தை பேசினா உனக்கு என்ன, ஜீசஸ் கிரைஸ்டா இருந்தாலும் சரிதான், புத்தரா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், என்ன பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்க, அதுதான் சரித்திரம். இந்த சரித்திரத்தை முழுக்க முழுக்க நோண்டி 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 அழைச்சி ஆராய்ஞ்சு பாக்குறதுனால ஒண்ணுமே கிடைக்கப்படுறது இல்ல. ஒவ்வொரு பெரிய பெரிய மனிதர்களும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பாரு. அப்படி வாழ்ற வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கை முறையா உனக்கு யூ ஷுட் காம்ப்ரஹெண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் செரினிட்டி. that will come if you pass on to 10, 11 and 12. வளர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் உருவாகும் வழிகளை சகித்து கொண்டு நீ உழைக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு இந்த செரினிட்டினா என்னன்றது உனக்கு புரியும், கிடைக்கும், கிடைக்கும். செரினிட்டிக்கு அப்புறம் தான் உனக்கு மன அமைதி, நிம்மதி, நிறைவு எல்லாம். அதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராமிஸ், 4வது ப்ராமிஸ் வந்து அமைதி, நிம்மதி என்ற வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா ஒரு ப்ராமிஸ் அழகா தமிழ் புக்ல விட்டுட்டாங்க. யூ வில் காம்ப்ரஹெண்ட் த வேர்ட் செரினிட்டி அப்படின்ற ப்ராமிஸே விட்டுட்டாங்க. இதை இன்னைக்கு படிச்சு பாக்குறப்ப எனக்கு தெரியும். படிச்சு பாக்குறப்ப உள்ள பார்த்தப்ப இடையில அழகான ஒரு வார்த்தையவே விட்டுட்டாங்களே அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது இப்ப. அதனாலதான் நான் பார்த்தேன், மறுபடியும் ஒரு உள்ள போட்டு நம்ம பாட்டு எடுத்துட்டு போனோமா, இல்ல, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிச்சல் மாற்றிடுவான். நான் ஒரு தடவைக்கு 100 இடத்துல பார்த்துட்டேன். promises we will comprehend the meaning of the word serenity. அதுதான் தேர்ட் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ பத்தி என்ன தெரியுமா கேட்டோம்னா, எனக்கு பாரதிநாதன் அவர்கள் கொடுத்த புத்தகம் எனக்கு பயங்கர உதவி வந்து. அதை பார்த்தோம்னா செரினிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. செரினிட்டின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு துணிச்சல் வரும். துணிச்சல் வந்ததானா பகுத்தறியக்கூடிய ஞானம் வரும். மாற்ற முடியாத கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்தா மாற்றக்கூடிய நிகழ்காலத்துல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய துணிச்சல் வரும். எதிர்காலத்தை பகுத்தறியக்கூடிய ஞானம் தானாக வந்து சேரும். முக்காலங்களையும் குறிச்சு அழகாக சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த பிரார்த்தனைக்கான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றது எப்ப கிடைக்கும்? 10, 11, 12 நீ செஞ்சேன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை நீ கொடுக்கப்பட்டு போய் இன்றைய வாக்குறுதியை பற்றி சிந்திக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளை கூட பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக இதுவரை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.